ஃப்ரான்ஸில் எங்களுக்கு இது 4வது நாள். நான் இப்போ முன்னூறு காட்டுறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். பாருங்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டிடம் அப்படி இருக்குண்டு. கட்டிடம் எனக்கு இங்கேத்தி அந்த கட்டிடங்கள்லாம் சரியான மலைப்பாக இருக்கும். என்னன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன கல் மாதிரி வச்சு தண்டுவானால் கட்டுவானால். இன்றைக்கு அப்படி எழும்பி வலிக்கிட்டோம். இப்போ சரியாக 9 மணி 12 நிமிஷம். ரோட்டில் சனமே இல்லை. 10 மணிக்கு பிறகு தான் இங்கே பெரும்பாலான கடைகள் திறக்கும். அதனால் 10 மணிக்கு பிறகு தான் என்ன வேண்டுனாலும் பண்ணலாம். இந்த இடமும் ஒரு வித்தியாசமான இடம். இந்த கட்டிடம் இல்லை நடுவில் இப்படி ஒன்று வச்சு இப்படி சுற்றி நடக்கிற மாதிரி. அது இப்போ பூக்க வலிக்கிட்டு இங்கே. புறாக்கள் இருக்குது இங்கே. இந்த சின்ன சின்ன பூக்கள் பூத்து இது பேருந்து இலைகளாகும். அங்கே புறா இருக்கிறாரு. இந்த கட்டிடத்தை பாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ரெஸ்டாரண்ட். இதில் வெளியே இருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. பார்ன்னு நினைக்கிறேன், இருந்து குடிப்பானவள். மற்றது இந்த இதில் பாருங்க, அப்படி இந்த மரத்தால் வளைய மாதிரி போட்டு நல்ல மாதிரி இருக்குது. இங்கே க்ரீன் இல்லை, ஆனால் வெள்ளை கோடு போட்டிருப்பாங்க. சுவிஸில் மஞ்சள் கோடு, க்ரீன் இல்லை, ஆனால் வெள்ளை கோட்டில் நாங்கள் நின்றா உடனே நிப்பாட்டுறோம். என்ன இந்த லைட் இல்லாடு எங்களுக்கு அது முதல் ரூபா கொடுக்குறாங்க. நாங்கள் காரில் நடந்து வராங்க, கார்காரங்க வர்றவங்க முதல் ரூபா கொடுக்குறாங்க. இந்த இதுவும் நல்ல இது மாதிரி இருக்குது. இந்த வளையம் அடித்து கம்பியில் நல்லா இருக்குது. மற்றது என்ன இதெல்லாம் 30 சோனு தானண்டா, 30 தான் ஓடலாம். இங்கே வந்து மஞ்சள் இல்லை, வெள்ளை தான் லைன். அதுங்களா உடனே நிற்கணும் பாருங்கள். அங்கே இப்படியே நடந்து லிட்டில் என்ற சொல்ல ஒரு கடைக்கு போகிறோம். லிட்டில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சுவிஸ்லேயும் இருக்குது, ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது, எல்லா நாடுகளையும் இருக்குது. இந்த இடத்துல தான் தங்கி இருக்கிறோம். பாருங்க, இந்த ரவுண்ட் அபவுட் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த பூ மரத்தில் எனக்கு ஒரு விருப்பம் தான். அவர் சம்மரில் வேறு லெவலாக இருப்பார். இந்த இது இருக்கு இல்லை, இந்த சிவப்பு கலராக இருக்கு. நல்ல நல்ல வடிவான பூக்களாக வருவார். நல்ல வடிவான இடம் என்ன இது. மற்ற இந்த மஞ்சள் கலர் பூ இருக்குல்ல, எங்கள் இடத்துலையும் இருக்குது சுவிஸில். இவர் வந்து இலையாகுவார். ஃப்ரான்ஸில் இப்போ வந்து நேரம் சரியாக எத்தனை மணி? 8:30. இந்த இதில் இருக்கிற மார்க்கெட் வந்து கார்ஃபூர் என்ற அடையாளம் அடிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கெட்டில் குடிவகமாக கொண்டு எல்லா சாமானும் இருக்குது. ஃப்ரூட்ஸ் என்ன, வெஜிடபிள்ஸ் என்ன, எல்லாம் இருக்குது. இந்த பூக்கடை வந்து சூப்பர் பூக்கடை. இந்த பூ இந்த பெருசத்தை பாருங்கள். இந்த ரோஸுண்ட பெருசத்தை பாருங்கள். அம்மா சோறு என்ன பெருப்பம். இந்த ரோஸுண்ட பெருப்பம் நல்ல வடிவான பூக்கடை. நல்ல வடிவான பூக்கள் இருக்கு.
நாங்கள் இன்றைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு தான் வழிகிட்டுருக்கிறோம். இந்த இடம் ஒரு வித்தியாசமான இடம். நான் ஃப்ரான்ஸுக்கு வரக்குள்ள எல்லாம் இங்கே தங்குறதுக்கு காரணம் இந்த இடத்துல பாருங்கள் இதில் எப்படி இருக்குது. இந்த வீடுகள் வந்து இங்கே பிடிச்சதே இந்த வீடுன்ற அமைப்புகள் இந்த இப்படி கல்லால் இந்த பிடிச்சி கல்லுகளால் கட்டப்பட்ட வீடுகள். இந்த பூவை பாருங்கள். இந்த ரோட்டுக்கரைகளில் எல்லாம் எந்த பூ இந்த பூ என்ன இந்த இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து இங்கே மேரியன் சொல்கிறது. மேரியன்றதுக்கு அர்த்தம் வந்து எங்கள் இடத்துல இந்த கெமைண்ட் ஹவுஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. சுவிஸில் கெமைண்ட் ஹவுஸ்ன்ட்டு சொன்னால் அந்த இடத்துக்கு பொறுப்பாக இருக்கிற இடத்த தான் சொல்கிறது. அதுதான் மேரியன்ட்டு சொல்கிறது. அந்த முன்னுக்கு இருக்குது. ஆனால் ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முதல் இங்கே வரக்குள்ளே எடுத்து சமர்க்க வந்தேன் நான். அப்போ எடுத்து போட்ட வீடியோவும் இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கு. ஃப்ரான்ஸ் இந்த கோடி பறக்குது. இதுக்கு பேர் மேரியன் சொல்கிறது. இதுக்கு போய் இங்கே இருக்கிற ஆக்களெல்லாம் பிரச்சனை விசா பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே போய் தான் முறையிடுறது. இந்த ஸ்கூல் இங்கே வந்து நீங்கள் படிக்கணும்னாலும் பாச படிக்கணும்னாலும் இவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு ஒழுங்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பஸ் ஒன்று போகுது பாருங்கள் 138. இந்த பஸ் தான் நாங்கள் ரூமில் எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா திருப்பி பூ மரங்கள் பூங்கள் எல்லாம் வச்சிருக்கு. இது இப்போ தான் முளையுது. இப்போ தான் முளைக்கிறார். இந்த வடிவாக இருக்குது. எவ்வளோ வடிவாக வச்சிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி கொண்டு வருது. பெருசாக வந்து சம்மருக்கு நல்ல காட்சி அளிக்கும். பழைய சாமான்கள் விற்கிற கடை போல் இருக்குது. சில ஒரு பழைய வீடு ஒன்று பக்கத்தில் இருக்குது. நான் இந்த பாதையை அப்படியே எடுக்கிறேன். நான் இந்த ஹோட்டல் கிட்டே இருக்கிற பாதையை பாருங்க. மற்றது வந்து என்னென்னு சொன்னால் அந்த இதில் அந்த கல் வீடு மாதிரி இருக்குது. அந்த கல் வீடு வந்து நீலேண்டு வடிவான ஒரு வீட்டு பாதை உண்டு. இந்த கல் வீடு வந்து எனக்கு இப்படி இந்த வீடுகளை பார்க்க ஆசையாக இருக்குது. நல்ல வடிவான வீடு பார்த்தீங்களா. எப்படி இந்த வீடு அழகாக நல்ல வடிவான வீடு இல்லை. அதை தவிர இந்தியாவில் இருக்கிறது ஒரு வில்லா. மதிலெல்லாம் போட்டு மூடி உள்ளுக்கு போகல. அது நல்ல வடிவான அமைப்பிலே இருக்குது. இந்தியாவில் தனித்தனி வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளே எடுத்து காட்டுறேன் இந்த ஏரியாவை. இதுக்கு ஃப்ரான்ஸில் அதாவது பாரிஸ் நகரத்தில் இருந்து ஒரு 30 நிமிஷ கார் ஓட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நான் இது வெறும் ஃப்ரான்ஸில் கொஞ்சம் ஒரு கிராம பகுதி தான்.
பாரிஸ் ஐஃபில் டவர் வந்து இங்கேருந்து பெரிய தூரம் இல்லை. ஸோ அதுங்களை அப்படியே எடுத்துக்கொண்டே போகிறேன். நான் நடந்து ஒரு மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். அது லக்கூர்ன மார்க்கெட் உண்டு. ஆனால் இங்கேருந்து கனவரம் போகணும், மாறி மாறி போகணும். அதனால் 7 மணி அளவில் உங்களுக்கு இந்த லக்கூர்ன மார்க்கெட் வீடியோ எடுத்தாருன்னு இன்றைக்கு எங்களுக்கு 5ஆவது நாள் 6ஆவது நாள். நாளைக்கு பின்னேரம் திருப்பி நாங்கள் வழிக்கிடுவோம். திங்கக்கிழமை எனக்கு வேலை. அதால் இந்த 6ஆவது நாளை முடிச்சு கொண்டு போவோம். இப்போ இந்த இடத்த பார்த்திங்களா, இந்த இடத்துலையும் நல்ல வடிவான வீடுகள் இருக்குது, அதில் வடிவான ப்ளோக்குகள் இருக்குது. பாருங்க ரோட்டில் அப்படியே போவோம். தாண்டி ரோட்டை தாண்டி இங்கே பக்கம் பாருங்க, ரோட்டை ரெட்லேயே கிடக்குறேன். பிரச்சனை இல்லை, கார் விரையில் தானே. பார்த்தீங்களா இந்த பூமரங்கள், நல்ல வடிவான பூமரங்கள். கதிரைகள் அப்படியே போட்டுருவாங்க. கதிரைகளை எம்பிக்கலாம் ரோடு பஸ் வரையிலேண்டா. அதை விட இப்போ முன்னுக்கு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் அபவுட் வருது. பார்த்தீங்களா இந்த பேஷோன்ட்டு சொல்கிற பழைய கார்கள் இன்னும் இங்கேயும் இருக்குது. இவங்களோட நாட்டு கார் தானே, ஃப்ரான்ஸ் கார் தான் இந்த பேஷோ. இந்த கார்களை இங்கே பழைய கார்களாக இருந்தாலும் திருத்தி ஓடுறாங்க. என்னென்னு தெரியல, திருத்தி ஓடுறாங்க. இந்த இப்போ வர்றதும் ஒரு பேஷோ தான். பாருங்க அந்த கார் பழைய கார் தான், 20 வருஷத்து கார்கள். எங்களிடங்களில் ஃப்ரான்ஸில் இது புது கார். எங்களிடங்களில் சுவிஸில் வந்து இப்படி பழைய கார்கள் வந்து திருத்துறது பெரிய பிரச்சனை, காசு கூட. அதெல்லாம் நாங்கள் அதை விட்டுட்டு புதுசாக இறக்கிடுறது. பாருங்கள் இந்த பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜில் ஒட்டே பூங்கொண்டு வச்சுருக்கு. இந்த சைட்டில் கீழே ரெயின் தண்டவாளம், இதுக்கெல்லாம் ரெயின் போகுது. இந்த ஒரு பூங்காண்டு, நல்லபடியான பூங்காண்டு. பூங்காண்டுகள் ஒவ்வொரு விதமான கலரான பூக்கள். அதை விட இந்த முன்னுக்கு ஒரு ரவுண்ட் அபவுட், இந்த ரவுண்ட் அபவுட்டில் நல்ல பூங்காண்டுகள் எல்லாம் வச்சிருக்கு. நல்லபடியான பூங்காண்டுகள் வச்சிருக்கு. ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு வடிவான பூ மரத்தை தான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்ட போகிறேன். நாளைக்கு வெயில் பெய்ந்து மழை தான். ஆனால் இது எனக்கு ஒவ்வொரு முறையும் இதில் நடந்து போகக்குள்ள பார்க்கக்குள்ள நல்ல வடிவான காட்சியாக இருக்குது. அப்போ எடுக்கணும், படம் வீடியோ எடுத்து கட்டாக்கணும் பார்க்கணுமென்று தான் எடுக்கிறேன். பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்குது. முக்கியமாக அந்த பூக்கள் வந்து நினைக்கிறேன் இது இலைகளாக மாறும், இலைகளாக மாறும். இந்த பாதையும் வந்து வேறு லெவலில். இது நாங்கள் இருக்கிற ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போக இருக்கிற பாதை தான். அதை விட இங்கே இந்த படிக்கட்டு, நல்ல வடிவான ஒரு இடம். இதுக்குள்ளால் அப்படியே நடந்து பஸ் ஸ்டாம்பு போகலாம். இதான் வீடுகள் இருக்குது, அந்த வீடுகள். இந்த மரத்தை தான் உங்களுக்கு அடுத்து காட்டணும். நல்லா இருக்குது இந்த மரத்தை பாருங்கள். Thank you for watching my video.